ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடியதுன்னு சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி தான். லட்டுன்னு நீங்கள் ரவை அது இதுன்னு எது இல்லாமல் நீங்கள் இமேஜின் பண்ணாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அது என்ன பொருளுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம செய்ய போகிற ரெசிபி எதில் வச்சு செய்ய போகிறோம்னா, மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னா தேங்காய் பூவை வந்து துருவி வச்சுருக்கேன். தேங்காவை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். சூப்பராகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் ஒரு டிஷ்ஷு. ஃபஸ்ட்டில் வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாயை வந்து ஆன் பண்ணிக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. சாரி, கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானோடனே கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடியதான ஒரு சூப்பர் ரெசிபி. ரொம்ப நெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடாகட்டும். நெய் சூடானோடனே நாங்கள் பாருங்கள், நம்ம இந்த தேங்காய் ஊற்றிக்கு உள்ளே போட போகிறோம். கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் கண்டென்ட் போகிறதுக்கு. இது வந்து நான் ஒரு தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே நான் எடுத்து போட்டாச்சு. நீங்கள் இந்த துருவுறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஓடு வருது பார்த்தீங்களா, அந்த கலர் ப்ரௌன் கலர் வருது பார்த்தீங்களா, அது வராமல் இருக்கணும்னு சொன்னால் அதை வெட்டிட்டு மேலே ஒரு அந்த லேயரை வந்து நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் கூட போட்டு நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். இது நான் துருவி எடுத்துருக்கேன். இப்போ நெய்யில் வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து வறுத்து விட்டுக்குவோம், ஓகேங்களா? இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா போட்டு சிம்லேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதிலேருந்து கொஞ்சத்தை மட்டும் நான் வந்து லாஸ்ட்டில் வந்து அதை டிப் பண்ணும் போது ஒரு அழகாக இருக்கும் டெக்கரேஷனுக்காக. இந்த மாதிரி கொஞ்சமாக நான் எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்கிற இந்த தேங்காவை பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றி இதுலேயே நல்லா வேகட்டும்ண்ணே. தேங்காய் பால் கூட பால் ஊற்றி கொஞ்சமாக நல்ல ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்போ தான் இது வந்து நல்லா உள்ளே சக் பண்ணி எடுக்கும். இப்போ கொஞ்சம் இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பிஸ்தா பருப்பும் இதில் கொஞ்சமாக பாருங்கள், எவ்வளோ கொஞ்சம்னு சொல்ல முடியாது, இந்த 50 கிராம்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்து வந்துடலாம். இது கூட போடும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது. அது இப்போ போடுறதுக்குனால ஒரு சின்ன விஷயம் என்னென்ன பாருங்கள், இப்போ நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரீ வந்து இன்றைக்கி நம்ம கிளாட் ஃபேஷனில் நம்ம யூடியூப் சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது நம்ம இன்றைக்கி நம்ம சேலுக்கு வருது. சூப்பரான காட்டன் சாரீ பாருங்களேன். இது கட்டும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிச் லுக்கு கொடுக்கும். அப்படி கட்டிட்டு இருந்தீங்கனாலே நீங்கள் வியர் பண்ணியிருக்கப்போ அவ்வளோ ஒரு டீசெண்டாகவும் இருக்கும், நல்ல ரிச் லுக்கும் கொடுக்கும். உங்களுக்கு இந்த சாரீ யாருக்காவது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம இப்போ இந்த ஸ்க்ரீனில் வரும் பாருங்க, இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஹாய்னு மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கான எல்லா என்னென்ன அவைலபிலிட்டி கொடுப்பாங்க. தேவையான கலர்ஸ், நிறைய கலர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 9-10 கலர்ஸ் கிட்ட நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. எந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்து உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி மண்டேலேருந்து நம்ம வந்து வெப்சைட் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்கிலேயே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம். அதுக்கான அந்த எப்படி சொல்கிறது, நம்ம வெப்சைட்டுக்கு போகும்போது எப்படி ஆர்டர் பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு பியூராக கிளியர் கட்டாக ஒரு வீடியோவை நாங்கள் கொடுத்துருவோம். அதனால் எதுவுமே இல்லை, 24 ஹவர்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்குள்ளே நமக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இன்னும் 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கோங்க. இதை போடும்போது நம்ம சும்மா சாப்பிட்டாலே நமக்கு ஹெல்த்து தான், பட் இது கூட சேர்த்து சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் இது கூட வந்து இன்றைக்கி வந்து சீனி எடுத்துருக்கேன். உங்களுக்கு சீனி வேண்டான்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை போடுங்க, இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கோங்க. எது போட்டாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சிலர் கொஞ்சம் கூட போடுவீங்க, ஒரு சிலர் வந்து கம்மியாக போடுவீங்க. பெரியவங்க சாப்பிட்டா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் பிள்ளைங்க சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இந்த சக்கரை போட்டோன்னே கொஞ்சம் மெல்ட் ஆகும், கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி ஆகும். நல்லா அதையும் சேர்ந்து நல்லா ஃபுல்லாக உறிஞ்சி எடுக்கட்டும் அந்த தேங்காய். சக்கரை வந்து கொஞ்சம் போட்டோன்னே இந்த மாதிரி தண்ணி விடும் பார்த்தீங்களா. இந்த தண்ணிலாம் வந்து ஃபுல்லாக சுண்டி எடுக்கட்டோன்னே இந்த அளவுக்கு பாருங்கள். கொஞ்சம் சக்கரை பாகலாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம், பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நான் பவுட்ரு அப்படி தட்டுங்க, நான் நிறைய போட்டிருக்கேன் பாருங்களேன். இது சாப்பிட அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த அளவுக்கு போடணும்லாம் கிடையாது, கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். இது கூட வந்து பாதாம் பருப்பு நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி தான், இல்லை நிலக்கடலை பொட்டுக்கடலை போட்டுக்கிட்டாலும் சரி தான். எல்லாமே நம்ம இஷ்டம்தான். இதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸுன்னு செய்யும் போது இந்த மாதிரி ஸ்வீட் நிறைய பிள்ளைங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்க, இது பாருங்கள் வாசனை கம்மன்னு அடிக்குது. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்கண்ணே. இப்போ பாருங்கள், அந்த பிஸ்தாலாம் போட்டோன்னே கலரு எப்படி சேஞ்ச் ஆகிட்டுன்னு.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா சுருண்டு வந்துட்டு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம உருட்டி அதில் வந்து லட்டு பிடிக்க போகிறோம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறிடுச்சுன்னா ஒரு கை பொறுக்கிற சூடு இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம எவ்வளோ பெரிய சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பிடிக்கணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்க வேண்டியதான். கையிலலாம் இது வந்து ரொம்ப ஒட்டாது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக உங்களுக்கு எப்படி உருண்டை பிடிக்கணுமோ அழகாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது வந்து உண்மையிலேயே நான் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். மேலே நான் இது வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா சும்மா அப்படி போட்டு மேலே உருட்டி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குல்ல. இது பிள்ளைங்களுக்கு வந்து அட்ராக்டிவாகவும் இருக்கும், பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே உருட்டி வச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுடைய சூப்பரான தேங்காய் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப வந்து ஹெல்த்தியான லட்டு கூட. இப்போ நான் மேலே வச்சுருக்க அந்த தேங்காய் வந்து சும்மா உங்களுக்கு ஃபினிஷிங்காக தான் வச்சுருக்கேன். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் பிடிக்கும் போதே எடுத்து சாப்பிட்டேன். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு தடவை சாப்பிட்டு காமிக்கணும். பார்த்தீங்களா பாருங்கள், அந்த லட்டும் தேங்காயில் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நாட்டு சர்க்கரையில் செய்யுங்க. சரியா, செமையாக இருக்குது. சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லை. தம்பி நீ சாப்பிட்டு வரு, என் பையன் சாப்பிட்டு சொல்லுவான். எப்படியா இருக்கு? செம்ம டேஸ்டாக இருக்குது. இப்போ நம்ம தேங்காயில் வச்சுருக்கனால ரொம்ப நாள் வச்சு நம்ம சாப்பிட மாட்டோம். ஒரு தேங்காயில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அளவு வரும். ஒருத்தருக்கு 2 கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், சாப்பிட்டோமா, நம்ம பாடியில் நல்லா ஸ்ட்ரென்த் ஏறிச்சு, அதோடு விட்டுறணும். ஓகேயா? இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.